வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். திமுகவுடைய ஊழல் சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டதை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நடிகை விஜயலட்சுமி 11 வருடமாக ஒரே குற்றச்சாட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிருபர்களிடம் பார்த்திங்கன்னா பேட்டி அளிச்சிருக்காரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லைங்க. இது ஒரே நாடாக உணவு பழக்க வழக்கம் கலாச்சாரம் மாறுபடும் போது எப்படி பார்த்திங்கன்னா தேசத்தை ஒன்றாக்க முடியும்? தேர்தல் செலவை மிச்சப்படுத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறாங்கல்ல. ஒவ்வொரு இடைத்தேர்தல் வரும்போதுமே பொதுவான தேர்தல் நடத்தப்படுமா? ஓட்டுக்கு காசு கொடுப்பதை நிறுத்தினாதான் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுடைய செலவும் அதாவது தேர்தலுடைய செலவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல காவேரியில் தண்ணீர் பெற்றுத்தாங்க, பிறகு பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிலாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அதாவது திமுகவின் ஊழல் சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டதை நான் ரொம்பவும் வரவேற்கிறேன். அதிமுக சொத்து பட்டியலையும் வெளியிடுவாங்க. ஸோ கர்நாடகா ஊழல் குறித்தும் வெளியிடுவாங்க. கர்நாடகாவில் தானே பார்த்திங்கன்னா அவர் காவல்துறையில் பணியாற்றினார். அங்கேயே பாஜக தலைவராக வேண்டியது தானே. கர்நாடகாவில் ஏன் அவர் சிங்கம்னு சொல்கிறாங்க? இங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு அசிங்கமாவில் இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் உண்மையை பேசியிருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுது. தன்னாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா அதாவது தன்னாட்சி அமைப்புகள் என நாம் நம்பி வருகிறோம், அது நம்ம அறியாமை அப்படின்ற மாதிரிலாம் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறாரு பேட்டியாளர்களிடம். ஸோ காமராஜர் கொண்டு வந்த திட்டம் மதிய உணவு திட்டம் 50 ஆண்டு மாறி ஆட்சி செய்த போது பார்த்திங்கன்னா இப்போது தான் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பட்டினி தெரிகிறதா, திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் நம்மளை பார்த்திங்கன்னா ஒதுக்க முயற்சி செய்கிறாங்க. நடிகை விஜயலட்சுமி 11 வருஷமாக ஒரே குற்றச்சாட்டை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு பயப்படுற ஆளும் இல்லை. தேர்தல் வருவதால் என் மீது பார்த்திங்கன்னா வீண் பழி சுமத்தி இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா என்னை டெபாசிட் வாங்க விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.